ஸோ இதை நம்ம நருட்டோ லாஜிக் படி பார்த்தா நம்ம இட்டாச்சி பண்ணது வேணால் கரெக்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டி சைட்லேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இட்டாச்சி பண்ணது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ இப்போ ஒரு கொலையே பண்ணிட்டாலும் கூட உன் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்களோ உன்னோட பேரண்ட்ஸோ யாருமே நீ போய் செத்து தொலைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. அது ஏன் பண்ண எதுக்கு பண்ண நீ அப்படி பண்ணியிருந்தாலும் தெரியாம தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம கூட நிற்பாங்க. அப்படி நீ தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சே நம்ம கூடவே நிற்கிறவங்க தான் ஃபேமிலி. ஸோ இதுதான் ரியாலிட்டியும் கூட. ஸோ இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? வாழ்கிற வாழ்க்கையை வச்சதால சொல்கிறோம். அதில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், கொலை பண்ணுறவங்களை பார்த்துருக்கோம், கொல்லப்பட்டவங்களை பார்த்துருக்கோம். இதில் ரெண்டு சைட்லையுமே இருந்து வாதாட ஆள்கள் இருப்பாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதில் தப்பு செஞ்சவனை தண்டிச்சதும் இருக்குது, தண்டிக்காமல் விட்டதும் இருக்குது. ஆனால் என்னதான் நீ பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ண தப்பை நம்ம ஒத்துக்க மாட்டோம். பிகாஸ் என் சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது நான் ரொம்பவே நல்லவனாக தெரிவேன். அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது எனக்கு. ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க.